நம்மளே டெட்லைன் பக்கத்தில் வரும்போது எடிட் பண்ணி சப்மிட் பண்ண நினைப்போம். சரின்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எடிட்டிங் எல்லாம் ஃபுல் ஒர்க்கும் முடிச்சுட்டு 2:30 போடுவோம். ரிமைனிங் டைம் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இல்லை 8 நிமிஷம் 5 மினிட்ஸ்க்குள்ள காமிக்கும். சரி ஓகே, அதான் டைம் இருக்குன்னு போய் ஒரு டிஎஸ் வந்து பார்த்தா ரிமைனிங் டைம் 10 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரத்துக்கு மேல கிராஸ் ஆகி இன்னும் ஏறிட்டே போயிட்டே இருக்கும். அதுவும் டெட்லைனுக்கு ஒரு டைமே இருக்காது. டெட்லைன் பக்கத்துல 2 போடும்போது தான் கரெக்டா அந்த பிரச்சனை வரும். பிரச்சனை ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் பண்ணும்போது நான் குரோம்ல போய் ரெடிட்ல தேடுறேன், பிளாக் மேஜிக் ஃபாரம்ல பாக்குறேன், சாட் ஜிபிடில கேட்கறேன், என்னென்னமோ பண்றேன். அவங்க என்னென்னமோ இஷ்யூஸா சொல்றாங்க. நான் எல்லாமே பண்றேன், ஆனாலும் அந்த ப்ராப்ளம் வந்து போகல. 2 போடும்போது டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. பட் சம்டைம்ஸ் வந்து இந்த காம்போசிஷன் கம்மி பண்ணுங்க, இல்லை ஒர்க் லோடு கம்மி பண்ணுங்க, இதில் இருக்கிற எஃபெக்ட்ஸ் கம்மி பண்ணுங்க, இல்லை தேர்ட் பார்ட்டி பிளகின்ஸாக யூஸ் பண்ணி தான் கம்மி பண்ணுங்கன்னா சொல்றாங்க. அதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்படியே சம்டைம்ஸ் அந்த மாதிரி மெத்தட்லாம் பண்ணி ஒர்க் ஆனாலும் எனக்கு டெலிட் பண்ணது எல்லாமே வேணும் என்னோட எடிட்டிங் ஒர்க்ல. அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதை டெலிட் பண்ணி 2 பண்ணா வீடியோ அப்ரூவ் ஆகாது. இது என்ன பிரச்சனைன்னு தெரியல, இதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியல, இருக்கிற சொல்யூஷன் ப்ராப்பரா இல்ல. இந்த மாதிரி பயங்கர கன்ஃபியூசிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சேன். தப்பிக்கிறதுனா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி இல்ல, ஆனா கைண்ட் ஆஃப். அது என்னன்னு சொல்றேன் வாங்க. ஆக்சுவலி இந்த லைவ் கிடையாது. இந்த இஷ்யூ வரும்போது நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணல. இந்த இஷ்யூ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு தனியாக ஷூட் பண்றதுனால இது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தான் நீங்க பாக்குறீங்க. இங்க பாருங்க 2 ஆயிட்டு இருக்கா. இப்போ நான் ப்ளே பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா 11:41 மினிட்ஸ்ன்னு காமிக்குது. அப்படி 40, 49, 57 அப்படின்னு சொல்லி 56, 54 குறையுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும் பாருங்களேன். பாருங்க இப்போ அப்படி இன்க்ரீஸ் ஆகுது. 12, 12, 10, 12, 9 ஆகும். மறுபடியும் அப்படி இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. இதுதான் நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம். நம்ம என்ன நினைப்போம், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது குறையுது, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது குறையுது, சீக்கிரம் முடிஞ்சு நினைப்போம். அது 1 மணி நேரத்தை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். நான் ரெடிட்ல பார்த்தேன், ஒருத்தருக்கு டேஸ் கணக்கெல்லாம் காமிச்சிருக்கு ரிமைனிங் டைம். அப்ப இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வுன்னு பார்க்கும்போது தான் நான் இன்னொரு மேட்டர் கவனிச்சேன். நீங்க ரிமைனிங் டைமை பார்க்காதீங்க, அதுக்கு பதிலா இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல வந்து ஃப்ரேம்ஸ் 2 ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 10 ஃப்ரேம்ஸ்ல இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா 40 ஃப்ரேம்ஸ் போயிட்டு இருக்கு. அப்படி 54 மினிட்ஸ் 22 ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லி 42 போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. இந்த ஃப்ரேம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 2 ஆயிட்டே தான் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ரிமைனிங் டைம் ஏறுறது அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அதை விட்டுருங்க. இந்த இடத்துல 2 டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கு. இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பர்டிகுலரா கொஞ்சம் ரிமைனிங் டைம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது என்ன ஆச்சுன்னா, ஒரு செகண்டுக்கு 4 ஃப்ரேம் தான் 2 ஆச்சு. இந்த பக்கம் ஒரு செகண்டுக்கு 4 ஃப்ரேம் 2 ஆயிட்டு இருக்கு. அங்க மேல 2 டேப்ல 1 ஹவருக்கு மேல 2 ஹவருக்கு மேல போய்கிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணனா, ஒரு செகண்டுக்கு 4 ஃப்ரேம்னா இந்த வீடியோ எவ்வளவு லென்த் இருக்கு, அப்போ ஒரு செகண்ட் 4 ஃப்ரேம்னா இது எவ்வளவு நேரத்துல முடியும் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 35 மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து டைம் எடுத்துச்சு. சரின்னு அது 2 மணி நேரம் காமிச்சு அதை அசால்ட்டா விட்டுட்டேன். கரெக்டா கெஸ் பண்ண மாதிரி ஒரு 35 to 40 மினிட்ஸ் ரேஞ்சில் அந்த வீடியோ என்டர் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நீங்க ரெண்டர் பண்ணும்போது ரிமைனிங் டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக கீழே 2.5 ஃப்ரேம் வந்து ஒரு செகண்டுக்கு எவ்வளவு ஃப்ரேம் 2 ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க. அதை பேஸ் பண்ணி டைம் கால்குலேட் பண்ணிக்கோ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா இன்டர்நெட்ல இருக்கிற சொல்யூஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எதுவுமே ஒர்க் ஆகல. அப்படியே ஒர்க் ஆனாலும் நம்ம எடிட்ல ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் என்டர் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்லாட்டி ஒரு பெரிய டர்ன் அரௌண்டா இருக்கு. ஸோ என்ன பண்றதுனே தெரியலன்றதுனால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் கிடைச்சது. இதை நான் போதிட்டதுக்கு அப்புறம் ரிமைனிங் டைம் இன்க்ரீஸ் ஆக பத்தி நான் கவலைப்படுறது கிடையாது. என்ன பண்ணிட்டு போனா விட்டுறது. ஸோ நீங்களும் அடுத்த இதே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா முன்னாடி ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அகைன் நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா இந்த விஷயத்தை கவனிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.